பார்த்தீங்கன்னா நம்ம புடலங்காய் கூட்டும் வாழைத்தண்டு கூட்டும் தான் வைக்க போகிறோங்க. இப்போ புடலங்காய் கூட்டுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு, புடலங்காயை போட்டாச்சு. அது கூட இப்போ கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா அளவாக போட்டால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம புடலங்காய் வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வற்றின உடனே அப்படியே இறக்கிடலாம். இப்போ வந்து வாழைத்தண்டை வைக்க போகிறேங்க. ஒரு ஈஸியான மெத்தட். நிறைய பேருக்கு வந்து ஆயில் அதிகமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு இந்த இது நான் வைக்க போகிற வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு அதாவது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ பாசிப்பருப்பு கூட வாழைத்தண்டை போட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு நல்ல பதமாக வர்றப்ப பார்த்து இறக்கிடணும். அவ்வளோதாங்க. தேவைப்பட்டால் அளவாக அது கூட எண்ணெய் சேர்க்கலாம். இதுக்கு தாளிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வந்து வேக வைக்கும்போது நல்ல ஒரு இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் இது மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இப்போ அதே மெத்தட் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வாழைத்தண்டு வந்து இப்போ போடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது கூட தக்காளி ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கிறோம். அது கூட உப்பும் மஞ்சத்தூளுமே போட்டுடலாங்க. உப்பு அளவாக போட்டால் போதும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கம்மியாக சேர்க்கணும் அப்படின்றவங்களுக்கும், அப்புறம் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் இந்த ரெசிபிங்க. நல்லா சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயோட தான் சாப்பிடணும் கிடையாது, இப்படியும் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லதான், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வெந்த பிறகு பார்க்கலாங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே மசிஞ்சு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அப்படியே இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்பயும் போல் எனக்கு வந்து காரம் அதிகமாக சேர்க்க கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த மெத்தடில் நான் பண்ணுறேன். இந்த இது வந்து சாப்பாட்டோட லஞ்சுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழம்புக்கு வந்து காரமாக வைக்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு போட்டும் வாழைத்தண்டு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க. இப்போ இடையில ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸுங்க. இது என்னென்னா, கருவேப்பிலைங்க. இது போன வாரம் போட்டு வச்சது ரொம்ப அழகாக அப்படியே இருக்குது. என்ன காரணம்னா, டிஷ்யூ பேப்பரை சுற்றி அதுக்கு நடுவில் கருவேப்பிலையை போட்டு வச்சு அப்படியே அந்த தூக்கு சட்டியில் வச்சு மூடி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்னும் இருக்குதுங்க. நீர் பொருட்களை ஒன்றும் செய்யலை, கெட்டு போகலை, நல்லா இருக்கு. நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே புடலங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அளவாகவும் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு எல்லாம் தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட வெங்காயம், வத்தல், அப்புறம் நல்லா அழகாக இருக்கக்கூடிய அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். போன வாரம் வச்ச கருவேப்பிலை அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கிறேனுங்க. இப்போ இந்த பக்கத்தில் வந்து கூட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையை தூவி விட்டுறணுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ இதை வந்து கிண்டி விட்டுடலாங்க. புடலங்காய்க்கு நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சு கிண்டி விட்டுடலாம். அப்புறம் இங்கே பக்கத்து அடுப்பில் வாழைத்தண்டு கூட கூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறணுங்க. இது குழம்புக்கும் ஆச்சு, நம்ம தொட்டு சாப்பிட்ற கூட்டாகவும் இது இருக்குதுங்க. ரெண்டுக்குமே இது பயன்படுதுங்க. அது மென்று சாப்பிடும்போது நல்ல வாழைத்தண்டில் இருக்க அந்த நாரெல்லாம் வராமல் அந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்து வைக்கிறதுனால கடித்து சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து புடலங்காய் போட்டுடலாங்க. அப்படியே கொஞ்சம் லேசாக தண்ணியெல்லாம் இருக்குல்ல, அதையுமே நான் வேஸ்ட் பண்ணலை, இது கூடயே போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன், ஏன்னா சீக்கிரம் அவங்க கொஞ்சம் இறக்கிடலாம் தாளிச்சிட்டு அப்படின்னு லேட் ஆகிடுச்சிட்டு, அதனால். இதுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், இதுக்கு மட்டும்தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றலை. வேணும்னா ஒரு சொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அளவாக அதில் படுற மாதிரி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. எண்ணெய் அதிகம் சேர்க்காதவங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ரெசிபி தாங்க அது. சரிங்க, இப்போ புடலங்காயும் காய்ச்சாச்சு. அடுத்து நமக்கு காலை சாப்பாட்டுக்கு தேவையான கூழ் ரெடி பண்ணணும். சரிங்க, இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரிங்க, பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கே தெரியும். நான் வெள்ளைப்பூடு, வெங்காயம், பாசிப்பருப்பு, அப்புறம் வாழைத்தண்டு
இவ்வளோதான் போட்டேன். அது கூட ஒரே சும்மா ஒரு பேருக்கு ஒரு மிளகா கீரல் போட்டிருக்கேன் காரத்துக்காக. ஆனாலும் அது வந்து ரொம்ப காரமாக இருக்குது. அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் இதை நம்பி சாப்பிடலாம். ஆமாம், இந்த டிஷ்ஷு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.